ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Coreldraw கோல்டு வித் பிளாக் பலூன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்துட்டு இங்கே கன்வெர்ட் டு கர்வ்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஷேப் டூலுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்துட்டு இப்படி கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இந்த கீழே இருக்குல்ல அதை மட்டும் இப்படி இழுத்துருங்க. நமக்கு அது ஒரு ஷேப் பலூன் ஷேப் மாதிரி கிடச்சிருச்சா? இப்போ இதை லைட்டாக அப்படியே நீட்டாக வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு இந்த கிரேடியன்ட் கலர் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு இங்கே எலிப்டிக்கல்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பிளாக்கை நல்லா இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க, ஃபுல்லாக வர்றது மாதிரி. இப்போ இங்கே உள்ளே வந்துட்டு இங்கே நடுவில் வந்துட்டு இந்த ரெண்டாவது பிளாக் இருக்குல்ல அந்த பிளாக்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி லைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பி ஸ்ப்ளைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி வளையிற மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ இங்கே ஆர்டிஸ்ட் டூலுக்குள்ள அது போயிருங்க. அது போயிட்டு இதில் போயிட்டு இந்த செகண்ட் ஒன்று இருக்குல்ல அதை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இங்கே இப்படி ஒன்று வச்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை வந்துட்டு இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் ஆர்டிஸ்ட் மீடியா குரூப்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இது இருக்குல்ல, இது இங்கே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே எஃபெக்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷியன் பிளர்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 13.4 வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே மிரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதை அப்படியே சின்னதாக்கிப்போம். சின்னதாக்கிட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ அதே மாதிரி இதையும் கண்ட்ரோல் டி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ஷேடு வேணுமோ இந்த மாதிரி 4 இடத்துலையும் கொடுத்துப்போம். இதை அப்படியே லைட்டாக அப்படியே சின்னதாக்கி அதே மாதிரி இதை கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு இங்கே சைடில் போட்டுட்டு இப்படி சின்னதாக்கிப்போம். இப்போ இப்படி கொடுத்துட்டு இந்த சர்க்கிளுக்குள்ள அந்த சர்க்கிளை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை இங்கே வச்சுப்போம். வச்சுட்டு இந்த பென் டூல் இருக்குல்ல, பென் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டு இப்படி வரைஞ்சிப்போம். இப்போ இதுக்கு ஒரு பிளாக் கலர் கொடுத்துப்போம். கொடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் கரெக்டாக இப்படி வச்சுப்போம். நம்மளுக்கு அவ்வளோதான், அந்த பலூன் வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பலூன் இருக்குல்ல, இந்த பலூனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே சைடில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆரஞ்சு வர மாதிரி வச்சுருவோம். இங்கே உள்ளே வந்துட்டு இந்த மஞ்சள் வர மாதிரி வச்சுருவோம். இந்த கோல்டுக்கு வந்து ஒயிட்டு கொஞ்சம் நல்லா தெரியணும், அதனால் எஃபெக்டில் போயிட்டு அந்த பிளரில் போயிட்டு காஷியன் பிளர் போயிருங்க. போயிட்டு அதில் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி வச்சுப்போம். இந்த இடத்துல வச்சுருவோம். வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டிலீட் பண்ணிவிட்டு இது அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரி நம்ம அங்கங்கே சைடில் வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த எல்லோ கலர் கொடுத்துப்போம். இந்த எல்லோ கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு 2 பலூனும் ஓகே ஆயிடுச்சா? இப்போ இது எல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பு, இது எல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பு. இப்போ இந்த பலூனை வந்து நம்ம எங்கெங்கே வேணுமோ அங்கே வச்சுப்போம். இதை இப்படி வச்சுப்போம். இதை இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துப்போம். கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துட்டு இதை இந்த இடத்துல வச்சுப்போம். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துட்டு இதை இங்கே வச்சுப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம லைன் போட்டுப்போம். சும்மா இப்படி மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு இந்த கலர் கொடுத்துப்போம், இந்த கோல்டு கலர். இப்போ இது அப்படியே கண்ட்ரோல் டின்னு வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கே அப்படியே கொடுத்துக்கோங்க. எல்லாமே இங்கே குரூப்பாக வராது மாதிரி.
இப்போ இங்கே வச்சுட்டு வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துப்போம். பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக சும்மா நம்மளுக்கு தெரியாதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இங்கே சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு ஒரு ஆரஞ்சு. அவ்வளோதான், நம்மளோட பலூன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஒன்று கொடுத்துக்கோம். இப்போ நம்ம ஏதாச்சும் வந்துட்டு பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பலூன் வந்துட்டு நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டு கொடுத்துட்டு ஏதாவது பர்த்டேலாம் நம்ம பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு இது செட் பண்ணிக்கலாம்.